அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய ஆலிம்களே, அல் அதத் வல் மஅதூத் என்ற நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். இதுவரை அந்நூலிலிருந்து 19 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். 18 பாடங்கள் ஒன்றிலிருந்து 100 கோடி வரைக்கும் உள்ள எண்களை எழுத்தாக எவ்வாறு நாம் மாற்ற வேண்டும் என்பதற்குள்ள பாடங்களை படித்தோம். 19வது பாடம் அந்த 18 பாடங்களின் சுருக்கமாக விளங்கிக் கொள்வதற்குள்ள வழிமுறைகளை நாம் என்ன செஞ்சிருந்தோம்னா சொல்லி கொடுத்திருந்தோம். இன்றைய தினம் அத்தர்சு அல் இஷ்ரூன் 20வது பாடம் முலஹஸுஸ் துருஸ். இதுவரைக்கும் நாம் படித்திருக்கக்கூடிய பாடங்களை சுருக்கம் என்று சொன்னால் நாம் என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத விஷயத்தை சொல்ல வருவதல்ல. நாம் படித்ததை கொண்டு எண்களை எழுத்துருவமாக எவ்வாறு மாற்றுவது என்பதற்குள்ள ஒரு சில உதாரணங்களை நாம் என்ன செய்ய போறோம்னா இந்த பாடத்தின் மூலம் சொல்லவிருக்கிறோம். இதை நாம் சரியாக நுணுக்கமாக நாம் புரிந்து கொண்டால், நாம் படித்த பாடத்தை வைத்தும் இந்த உதாரணங்களை கொண்டும் நாம் சரியாக புரிந்து கொண்டால் நம்மால் என்ன செய்ய முடியும் என்றால் முழுமையாக எண்களை அரபியில் எழுத்துருவமாக எழுதவும் சொல்லவும் முடியும். அதற்காக சின்ன எண்களிலிருந்து பெரிய எண்கள் வரைக்கும் ஒவ்வொரு அமைப்பிற்கும் 2 உதாரணங்களை வைத்து இந்த பாடத்தில் நாம் விளக்கவிருக்கிறோம். முதலாவதாக 100 முதல் 999 வரையுள்ள 3 இலக்க எண்களை எவ்வாறு நாம் அமைக்க வேண்டும் என்பதை பற்றிய விளக்கத்தை சொல்லவிருக்கிறோம். ஒரு இலக்கம் என்பது 1லிருந்து 10 வரைக்கும் இருக்கிற, 1லிருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு இலக்கம். அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 10லிருந்து நம்ம ஆரம்பிச்சா 10லிருந்து 11லிருந்து 20 வரைக்கும், 21லிருந்து 30 வரைக்கும், 99 வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே என்னன்னா 2 இலக்க எண்கள். அதுல நமக்கு எந்த கன்ஃபியூஸும் வர போறதில்ல. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், என்ன அப்படின்னா 21 என்று சொல்லுகின்ற பொழுது 1 என்பது முன்னாடி வந்துடும், 10 என்பது பின்னாடி வரும். இதை வைத்து நாம் என்ன செய்யணும், 29 என்கின்ற பொழுது 20 முன்னாடி வராது, 9 முன்னாடி வரும். அப்புறம் என்ன செய்யணும், அதுக்கு 2க்கு இடையில என்ன செய்யணும், ஒரு வாவை இணைத்து 20 எழுத வேண்டும். 29 என்று நாம் என்ன செய்யணும் சொல்லணும். இப்போ இதில் நமக்கு பெரும்பாலும் என்ன இருக்காது அப்படின்னு சொன்னால் எந்த தடுமாற்றங்களும் இருக்காது. நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிருவோம், சொல்லிடுவோம். அதனால ஒரு இலக்க எண்ணுக்கோ 2 இலக்க எண்ணை பற்றியோ நமக்கு என்ன இருக்காதுன்னா பிரச்சனைகள் இருக்காது. நாம் சரியாக இன்ஷா அல்லாஹ் சொல்லியும் எழுதவும் முடியும். நாம் 100க்கு மேலே, 100 வந்துட்டாலே 100க்கு மேலே, 100லிருந்து 999 வரைக்கும், 1000 என்று சொன்னால் அது 4 இலக்க எண்ணாக என்ன செஞ்சிருவோம், மாறிடும். இப்போ இந்த 3 இலக்க எண்கள் அதை நாம் எவ்வாறு அமைக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இப்போ முதல்ல என்ன செய்யணும் என்று சொன்னால் 100ஐ கொண்டு வந்து விட வேண்டும். அப்புறம் என்ன செய்யணும் என்றால் 10 கொண்டு வரக்கூடாது, 1ஐ கொண்டு வரணும். அதற்கு அடுத்து தான் 10ஐ கொண்டு வர வேண்டும். இந்த ஒவ்வொரு எண்ணுக்கு 100க்கு அடுத்து 1க்கும் இடையில ஒரு வாவை இணைக்கணும், 1க்கும் 10க்கும் இடையில என்ன செய்யணும், ஒரு வாவை இணைக்க வேண்டும். உதாரணத்திற்கு 375 இதுல 100 என்பது என்னது, 300 எப்படி சொல்லணும், சலாசு மிஅத்துன் போட்டாச்சு. அதுக்கடுத்து என்னது, வாவ், அத்துஃபுடைய வாவை கொண்டு வந்துடணும். அதுக்கடுத்து என்ன செய்யணும், 1ஐ கொண்டு வர, 75 என்பதில் 5ஐ முதலில் கொண்டு வர வேண்டும். வ ஹம்சத்துன். அதற்கடுத்து 10 என்னது, 70ற்கு என்ன சொல்லணும், சபூன. அப்ப வ சபூன. 375ஐ சலாசு மிஅத்துன் வ ஹம்சத்துன் வ சபூன் என்று சொல்ல வேண்டும். அதே போன்று உதாரணத்துக்கு 693. அப்ப முதல்ல 100 வரணும். 600க்கு என்ன சொல்லணும், சித்து மிஅத்துன். அதுக்கடுத்து வாவ், அத்துஃபுடைய வாவ். 93 என்பதுல முதல்ல 3 வரணும், வ சலாசத்து.
கடைசியில 90 வர வேண்டும். வ திஸ்ஊன். அப்ப சித்து மிஅத்தும் வ ஸலாஸத்தும் வ திஸ்ஊன். இப்ப இந்த ரெண்டு உதாரணங்கள்லையும் முதல்ல 100, அதற்கடுத்து அத்துஃபுடைய வாவ், அதற்கடுத்து 1, அதற்கடுத்து அத்துஃபுடைய வாவ், அதற்கடுத்து 10. இப்படித்தான் இந்த 3 இலக்க எண்களை நாம் அமைக்க வேண்டும். இதுல ஆண்பால் பெண்பால் என்பது எதுல வரும் அப்படின்னு சொன்ன அந்த மிஅத்து என்பதுல வராது. இஷ்ரூன் சலாசூன் அர்பூன் ஹம்சூன் சித்தூன் என்பதுல வராது. எதுல வரும்? இந்த வாஹிதுன் வாஹிதத்துன், அந்த 1லிருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில மட்டும்தான் ஆண்பால் பெண்பால் வரும். அது நாம் எதை பார்த்து அமைக்க வேண்டும் என்று சொன்னால், பின்னால் வருகிற மஅதூதை பார்த்து தான் நாம் என்ன செய்யணும், அமைக்கணும். வெறும் எண்களாக சொல்லுகின்ற போது நாம் என்ன சொல்ல தேவையில்லை, எதை பார்க்க தேவையில்லை. அது ஆண்பாலாகவும் அமைத்துக் கொள்ளலாம், பெண்பாலாகவும் நாம் அமைத்துக் கொள்ளலாம். எந்த விதமான தவறும் இல்லை. அதற்கடுத்து 1000 முதல் 9999 வரையுள்ள 4 இலக்க எண்கள். அப்ப 1000 முதல் 10,000 இல்ல, 10,000 என்பது என்ன செய்யும் அப்படின்னா 5 இலக்க எண்ணாக மாறிவிடும். அப்ப 1000 முதல் 9999 வரையுள்ள 4 இலக்க எண்களை எவ்வாறு நாம் அமைக்க வேண்டும்? முதல்ல 1000 கொண்டு வந்துடணும். அதற்கடுத்து 100 கொண்டு வர வேண்டும். அதற்கடுத்து 1 கொண்டு வர வேண்டும். இறுதியில் 10 கொண்டு வர வேண்டும். உதாரணத்திற்கு 4215. இப்ப முதல்ல எதை கொண்டு வரணும்? 1000. 4000. 4000 எப்படி சொல்லணும்? அர்பஅத்து ஆலாஃபின். ஏன் அர்பஅத்து ஆலாஃபின் என்று நாம் சொல்கிறோம்? அர்பஅ ஆலாஃபின் என்று சொல்லக்கூடாது. அர்பஅத்து ஆலாஃபின், அர்பஅத்து அல்ஃபு என்றும் சொல்லக்கூடாது. ஏன் அவ்வாறு சொல்கிறோம் என்பதற்குள்ள காரணத்தை உங்களுக்கு நாம் ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கோம், விளக்கி இருக்கிறோம். அதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப அர்பஅத்து ஆலாஃபின், அதாவது 3 முதல் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கைக்கு பின்னால் வரக்கூடிய மஅதூத் ஜரு செய்யப்பட்ட ஜம்மாக என்ன செய்யணும், இருக்கணும். அப்ப அதனால தான் அர்பஅத்து ஆலாஃபின் என்று ஜம்மாக அந்த அல்ஃபை சொல்கிறோம். அதற்கடுத்து வாவ், அத்துஃபுடைய வாவ். அதுக்கடுத்து என்ன இருக்கு? 700 இருக்கிறது. 700க்கு என்ன சொல்லணும்? சபுஉ மிஅத்துன். சபுஉ மிஅத்துன். அப்ப அர்பஅத்து ஆலாஃபின் வ சபுஉ மிஅத்துன். அதுக்கடுத்து என்னது? 15. இந்த 15 என்பதுல 10ஐயும் 5ஐயும் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. ரெண்டையும் இணைத்து எழுதப்பட்டு இருக்கக்கூடிய ஒன்று. ஹம்சத அஷர என்று அததுல் முரக்கம். அப்ப என்ன செய்யணும்? அதுக்கடுத்து ஒரு வாவ் போட்டு ஹம்சத அஷர. ஹம்சத்து அஷரு என்று சொல்லக்கூடாது. ஹம்சத அஷர. இது 2 பகுதியுமே அதனுடைய கடைசி எழுத்துக்கள் ஃபத்ஹு செய்யப்பட்ட நிலைமையில் தான் வர வேண்டும் என்று நாம் என்ன செஞ்சிருக்கோம், கவாயிதுகளை படித்திருக்கிறோம். அப்ப 4715 அர்பஅத்து ஆலாஃபின் வ சபுஉ மிஅத்துன் வ ஹம்ஸத அஷர. طيب, அதுக்கடுத்து ஒரு உதாரணம். 7534. 7534. அப்ப முதல்ல 1000 வரணும். அப்ப 7000. சபஅத்து ஆலாஃபின். சபஅத்து ஆலாஃபின். அதுக்கடுத்து 500 வரணும். 2க்கு இடையில வாவ், அத்துஃபுடைய வாவ். வ ஹம்சு மிஅத்தின். வ ஹம்சு மிஅத்துன். அதுக்கடுத்து வ அர்பஉ. 34 என்பதுல முதல்ல 4 வந்துடணும். வ அர்பஉ. அர்பு என்று போடலாம், இல்ல அர்பஅத்துன் என்று போடலாம். ஏன்னா வெறுமனே நம்ம இங்க எண்ணிக்கை மட்டும் தானே சொல்றோம். உதாரணம் மேல நம்ம ஹம்சத்துன், இது அது அங்கே ஆண்பாலாக இருக்கிறது. இதே மாதிரி இங்கே ஆண்பாலாக போட்டிருக்கோம். அவ்வளவுதான். நீங்க அர்பஅத்துன் என்று போடுவதிலே தவறு கிடையாது. அப்ப வ அர்பஉ வ ஸலாஸூன். கடைசியில 10 வந்துருச்சு. அப்ப 7534 சபஅத்து ஆலாஃபின் வ ஹம்ஸுமிஅத்தின் வ அர்பஉ வ ஸலாஸூன் என்று நாம் என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். அப்ப இதே முறையில் தான் அப்ப 1000 ஆரம்பிச்சோம்னா 9999 வரைக்கும். இப்போ உதாரணத்துக்கு 9999. இதே வைத்துக் கொள்வோமே. அப்ப 9000க்கு என்ன செய்யணும்? திஸ்அத்து ஆலாஃபின் வ. 900 என்பதற்கு வ திஸ்உ மிஅத்தின் வ. 99 வ திஸ்அத்துன் வ திஸ்ஊன். அப்ப அவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரி நாம் என்ன செய்யணும், அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கடுத்து 10க்கு மேல வந்துருச்சுன்னா 5 இலக்க எண். அடுத்ததாக 10,000 முதல்
99,999 வரையுள்ள 5 இலக்க எண்களை அமைக்கும் முறை. இப்போ இதில் என்ன செய்யும் அப்படின்னா 2 இலக்கங்கள், அப்போ அதில் 5 இலக்கம் இருக்கும். இதை நாம் என்ன செய்யணும், 2ஆ பிரிக்கணும். எப்படி 2ஆ பிரிக்கணும்? முதல்ல இருக்கக்கூடிய 2 இலக்கத்தை, 2 எண்களை தனியாக பிரிச்சிடணும். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய 3 இலக்கங்களை தனியாக பிரித்து கொள்ள வேண்டும். அப்ப இதில் 2 இலக்கங்கள் 1000ஆகவும் 1 இலக்கம் 100ஆகவும் பின் 1ஆகவும் இறுதியில் 10 என்ன செய்யும் வரும். உதாரணத்திற்கு நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா 18,436 18,436 18 தனியா எடுத்துடணும். அப்ப அது என்னது அப்படின்னு சொன்ன, அப்ப 18க்கு எப்படி சொல்லணும்? சமானியத்த அஷர ஆண்பாலாக இருந்தால், பின்பாலாக சொல்ல சமானிய அஷர அஷ்ரத என்று சொல்ல வேண்டும். இப்போ இதுக்கு பின்னாடி வரக்கூடிய 1000 என்பதை ஆலாஃப் என்று என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அல்ஃபின் என்றும் சொல்லக்கூடாது. அல்ஃபன் என்று என்ன செய்யணும், சொல்லணும். நசபு செய்யப்பட்ட ஒருமையாக, அப்ப ஒருமையாகத்தான் வரும். அப்ப ஆலாஃபின் என்று வராம அல்ஃபன் என்று சொல்லணும். அப்ப சமானிய அஷரத அல்ஃபன். இப்ப இந்த விஷயத்தை தான் நாம் என்ன செய்யணும்னா கவனித்துக் கொள்ள வேண்டும். எப்படி அந்த அல்ஃபு என்பதும் மிஅத்து என்பதும் மில்லியோன் என்பதும் எவ்வாறு எதற்கு பின்னால் வருகிறது, அதை நாம் எப்படி அமைக்க வேண்டும் என்பதை நாம் என்ன செய்யணும், சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதது முரக்கப்புக்கு பின்னாடி என்னது அல்ஃபு என்பது வந்தால் அதை நாம் என்ன செய்யணும்னா ஆலாஃபன் போடாம அல்ஃபன் என்று என்ன செய்யணும், ஒருமையில் நசபு செய்யப்பட்ட ஒருமையாக போடணும். அதுக்கடுத்து என்ன இருக்கு, அந்த 3 பகுதி 436. அப்ப முதல்ல 400 வரணும். வ அர்பஉ மிஅத்தின். அடுத்து 36ல முதல்ல 6 வந்துடும். வசித்தத்தும் வ சலாசூன். கடைசியாக 30 வரும். அப்ப சமானிய அஷ்ரத அல்ஃபன் வ அர்பஉ மிஅத்தின் வசித்தத்தும் வ சலாசூன். இன்னொரு உதாரணம் 37,888. இது எப்படி மாத்துறது? முதல்ல அந்த 37,000 என்பது என்ன செய்யணும், வரணும். அப்ப இந்த 37,000 என்பதுலையும் இந்த 1000 என்பது எப்படிதான் வரும் அப்படின்னா 37க்கு பின்னாடி வர்றதுனால, அதில் மாத்தூஃபுக்கு பின்னாடி வர்றதுனால அதுவும் நசபு செய்யப்பட்ட ஒருமையாகத்தான் எழுத வேண்டும். அப்ப அல்ஃபன் என்று தான் எழுதணும். 37க்கு நம்ம என்ன சொல்லணும்? சபஉ வ சலாசூன். 37 என்னது? அல்ஃபன். சபஉ வ சலாசூன அல்ஃபன். அதுக்கடுத்து என்ன இருக்கு? 800 இருக்கிறது. அப்ப இருக்கா இல்லையா? அப்ப அந்த 800 நாம என்ன சொல்லணும்? வசமானியு மிஅத்தின். வசமானியு மிஅத்தின். அதுக்கடுத்து 88. முதல்ல 8 வரும். வசமானியு வசமானூன். சமானியத்தும் வசமானூன் சொல்லலாம். வசமானியும் வசமானூன் என்று என்ன செய்யலாம், சொல்லலாம். தாராளம் என்ன செய்ய, எந்த விதமான இதுவும் இல்லை. அது ஆரம்பத்தில் சபஉ வ சலாசூனுக்கு பதிலாக சபஅத்து வ சலாசூன் என்று என்ன செய்யலாம், தாராளமாக சொல்லலாம். வெறும் எண்களாக மட்டும் சொல்லுகின்ற பொழுது இதற்கு பின்னாடி வருகிற இந்த எண்ணிக்கைக்கு பின்னாடி வருகின்ற மஅதூத் முரண்பட்டு இருந்தால் அந்த நேரத்தில் என்ன செய்யும், ஆண்பாலா பெண்பாலா என்ன செய்யும், மாறும். அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் பின்னாடி பார்க்கலாம். அப்ப 37,888 சபஉ வ சலாசூன அல்ஃபன் அல்ஃபன் வ சமானியு மிஅத்தின் வ சமானியு வ சமானூன். அப்ப இதுவரைக்கும் நாம் என்ன செஞ்சிருக்கோம்னா 5 இலக்க எண்கள் வரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். 3 இலக்கத்தை எவ்வாறு அமைக்கணும், 4 இலக்கத்தை எவ்வாறு அமைக்க வேண்டும், 5 இலக்கங்களை நாம் எவ்வாறு அமைக்க வேண்டும் என்பதை என்ன செஞ்சிருக்கோம், பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து 1 லட்சத்திற்கு மேல எப்படி அமைக்கணுங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரிலே பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.